ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைய இல்லம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விளக்கு போடுறதுக்காக திங்கட்கிழமையே எப்போதும் நான் பாதி வேலையை முடித்து வச்சுருப்பேன். ஆனால் உடம்பு சரியில்லாமல் நான் எதுவுமே செய்ய முடியல. எதாக இருந்தாலும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சா கூட நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதே மாதிரி 3 மணிக்கெலாம் என்னோடய தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு வாசலுக்கு போயிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட என்னோடய வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். வாசலை க்ளீன் பண்ணிவிட்டு காவி மொழுகி விட்டுட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டேன். வாசல், துளசி மாடம், நிலை வாசப்படி எல்லாத்துலேயுமே கோலம் போட்டு விட்டுட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். வாசல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து பூஜை ரூம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா பூஜை ரூம் வந்து க்ளீனாக தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் அவ்வளோவா வேலை இருக்கிற மாதிரி தெரியல. வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு மனையை சுத்தமாக கழுவி மஞ்சள் தடவி ஓம் சரவண பவன்னு கோலம் போட்டு அதற்கு மேலே வெற்றிலை தீபத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்போ ஷேர் சாட் போனாலும் வீடியோ போனாலும் அவர் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங் கடவுளாகவே மாறியிருக்காரு. அதனால் நம்மளும் தொடர்ந்து செஞ்சால் எல்லாமே நல்லது நடக்கும்னு நானும் மாற்றிக்கிட்டேன். தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபமும் போட்டுக்கிட்டு வரேன். என்னோடய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. சோதனைகள் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மன நிறைவு கிடச்சிருக்கு எனக்கு. இன்றைக்கி இல்லைனாலும் நடந்துடும். அதற்கான அறிகுறிகள் எனக்கு வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு வந்து 17 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சி. அப்போருந்தே எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டு செய்வேன். எனக்கு எதுவுமே தெரியாது. சாமி கும்பிடுறது, வீடை அழகாக வச்சுக்கிறது இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமியார் தான் சமைச்சு தருவாங்க, சாப்பிடுவேன் நல்லா. நான்வெஜ்ஜெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. அதுக்கப்புறம் போக போக நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே நல்லா செய்ய கற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் யூடியூப் இல்லை. சமையல் பண்ணணுன்னாலும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் புக் ஃபேரில் வந்து புக்கு நிறைய வாங்குவேன். எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது சம்மந்தப்பட்ட புக்கெலாம் நிறைய வாங்கிட்டு வந்து எந்த நேரம் வேணாலும் புக்ஸ் தான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். படித்து புதுசாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு 21 வயசு ஆகும் போதெல்லாமே 2 குழந்தைங்க பிறந்துருச்சு. வேலை விஷயமா நாங்கள் வீடு மாற்றிட்டு தனி குடித்தனம் வந்துட்டோம். மாமியார் கூட இல்லை நான். அவர் கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்கிறதுனால அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க அங்கேயே இருந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வேலையெல்லாம் அங்கேயேன்றதுனால கிராமத்தில் அவங்களோடயே இருந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் தனியாக வந்துட்டோம். இப்போல்லாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விளக்கு போடும்போதே வராகி அம்மனுக்கும் விளக்கு ஏற்றிடுறது நான். அது பழக்கமாகவே வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து எனக்கு வராகி அம்மன் தான் வந்து வழி காமிச்சு விட்டாங்க. மறு வாழ்க்கை கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். என்னோடய இந்த 32 வருஷ வாழ்க்கையில் வந்து நிறைய சந்தோஷங்கள், கஷ்டம் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட நான் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஏழுமுக விளக்கு வந்து ஏழுமலையானுக்கும் ஏற்றலான்னு சொன்னாங்க. அது இல்லாமல் முருகரை நினச்சும் ஏற்றலான்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய நம்பிக்கையில் இப்போ இந்த ஏழுமுக விளக்கும் சேர்ந்துருச்சு. பரவாயில்ல, அதையும் நம்ம செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு தான் இப்போ இதை ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் நம்பிக்கை வச்சு செஞ்சிட்ருக்க இந்த பூஜைகளால் நல்லபடியாக வீடு கட்டி நான் குடி போயிடணும். அது மட்டும்தான் இப்போ என்னோடய எய்மாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. கடவுளோட சித்தம். 8 to 9 தான் என்னால் பூஜை பண்ண முடிஞ்ச செவ்வாய் ஹோர டைமில். துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றியாச்சு. அப்படியே மாட விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன். நிலைவாசப்படியிலையும் 2 பக்கமும் விளக்கேற்றி வச்சுட்டேன். வெளியிலேருந்து எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு நான் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ மனசு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், என்னோடய வீட்டுக்குள்ளே நான் நுழையிறப்ப ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லாக செடிகள் வச்சுருக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து எனக்கு மாட விளக்கு ஏற்றுற 2 மாட விளக்கு வைக்கணும்னு ஆசை தான். ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. இப்போதைக்கு அப்படி வச்சுப்போம். ஆனால் எனக்கு வந்து சொந்த வீட்டில் போயிட்டு 2 பக்கமும் மாட விளக்கு ஏற்றணும், அந்த பழைய வாழ்க்கை முறையிலேயே நான் வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். முருகருக்கு வெற்றிலை தீபம்,
ஏழுமலையானுக்கு 7 முக விளக்கு தீபம், வராகி அம்மனுக்கு 5 முக தீபம்னு 3 தீபங்களும் நல்லபடியாக ஏற்றி நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு. ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போல்லாம் இந்த தீபங்கள்லாம் ஃபேமஸ் கிடையாது. அப்போ வந்து என்னோடய காலத்தில் வந்து துர்க்கைக்கு வந்து ராகுகால டைமில் விளக்கு போடுவேன் சிவன் ஆலயத்தில் போயிட்டு. அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடல மாலை போட்டுட்டு அவங்களுக்கு நெய் விளக்கு போட்டுட்டு வருவேன். காளி கோயிலுக்கு போவேன். இப்படி தான் என்னோடய வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போதைக்கு இந்த வழிபாடை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு எளிமையான ஒரு வீட்டில் தான் இருந்தேன். இந்த அளவுக்கு என்னை கடவுள் வந்து உயர்த்தி வச்சுருக்கிறாருன்னா என்னோடய கடவுளோட நம்பிக்கை மட்டும்தான். தொடர்ந்து கடவுளை கும்பிட்றத மட்டும் எப்பயுமே நான் கைவிட்டது கிடையாது. எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு. எதுவுமே என் கையில் இருக்காது. நைவேத்தியம் பண்ணக்கூட ஏன்னா ஒரே ஒரு சாக்லேட்டு கூட வாங்கி வச்சு நான் நைவேத்தியம் பண்ணி படைச்சி நான் சாமி கும்பிட்ருக்கேன். ஆனால் சந்தோஷமாக தான் நான் சாமி கும்பிட்ருக்கேன். கஷ்டம் நான் பார்த்ததே கிடையாது. நிறைய இக்கட்டான சூழ்நிலையிலும் என்னோடய குடும்பம் தத்தளிக்கிறப்பெல்லாம் வந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கடவுள் என்னை காப்பாற்றி வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக நான் கண்டிப்பாக நன்றி சொல்கிறதுக்காக கூட நான் விளக்கு ஏற்றியே ஆகணும். இதுக்கு மேலேயும் என்னோடய வாழ்க்கையை கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. எனக்கு எதுவும் தரலைன்னா கூட பரவாயில்ல. கடவுள் என் பக்கம் இருந்தாலே போதும். தைரியமாக கடந்துருவேன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும். கடவுள்னு நம்ம நினச்சிட்ருக்கிற விஷயம் முக்கியமாக நம்மளோடையும் இருக்குது. நம்ம மனசு வந்து சுத்தமாக இருக்கணும். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது. பொய் பேசக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் கடவுள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து விட்டு கொடுத்து வாழ்க்கையை வந்து ஒழுக்கமான முறையில் கொண்டுட்டு போனாலே நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். நம்ம எப்படி மன தைரியத்தோடு எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுறோமோ அப்படி தான் நம்மளை பார்த்து வளர்கிற நம்ம குழந்தைங்களும் எடுத்துப்பாங்க. பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இந்த காலத்தில் வாழ முடியாது. குழந்தைங்களுக்கு நிறைய தைரியத்தை கற்றுக் கொடுங்க. தேங்க்யூ.